யான பழம் நீ அப்பா தமிழான ஏமா நில்லுங்கம்மா. என்ன அம்மா வீட்டுக்குள்ள பூரா சாம்பிராணி காட்டியாச்சு. அப்புறம் அதுக்கு மேல கலவாணி பள்ளியை தங்கி இருக்க ரூமுக்கு வந்து சாம்பிராணி போடணுமா? வாத்து இது எங்க வீடு தானே? ஆமா. ஏன் ஐயா என்ன அந்த ரூம் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா? அம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குளிச்சியா? ஏது குளிச்சியான்னு கேட்டேன். அம்மா சாம்பிராணி புகைய மீறி அம்மா என்ன குளிக்காம என்ன கேள்வி? நீ குளிச்சாலும் குளிக்காட்டும் ஒரே மாதிரிதான் வாத்து. வாத்தா பவானி, ஒவ்வொரு மாட்டு பொங்கலுக்கும் குளிக்கிறவன் நீ. ஐஜி வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறப்ப வெள்ளிக்கிழமை காலையில சாணி தட்ட ஆரம்பிச்சீங்கன்னா சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் முடிக்க மாட்டேன் நீ. நீ பார்த்து என்ன கேட்கிற? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குளிச்சியான்னு பாத்துக்கிறேன் உன்ன. அம்மா ஒண்ணு இல்லம்மா, கண்ண சுத்தி பாடிக்கிட்டு இருக்கேன். முள்ளுமா? வீட்டுக்குள்ள எப்படியா முள்ளு இருக்கும்? அம்மா முழு மீன் முள்ளுமா? ஐயோ என் விரதமே போச்சு. என்னம்மா குழப்பறீங்க நீங்க? மீன் தின்னாதான் விரதம் போகும், மீன் முள்ளு குத்துனாலுமா விரதம் போகுதா? பார்த்தாலே என் விரதம் போயிடும். பார்த்தாலே விரதம் போகுமா? ஆமா. அப்ப நான் சொல்ற இடத்த நல்லா பாருங்க. ஒரே பாத்து என் விரதம் போனதுக்கு நீயே ஏசிருக்க. என்னம்மா சிரிக்காம என்னம்மா பண்ண சொல்றீங்க? வீட கோயில் மாதிரி வச்சிருக்கேன் சொன்னீங்கல்ல, கசாப்பு கடையை விட கேவலமா கடிச்சு மெண்டு துப்பி இருக்காங்க. எல்லாம் ஐயா குடுக்கிறா, ஐயாவுக்கு நீங்க குடுக்கிற செல்லம் என்ன? இப்படி ஹோட்டல்ல வாங்கி கொடுத்து காசு கறியாக்குறாரு. என் புருஷன் பேச்சு கேட்க மாட்டேன். ஏமா 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 புருஷனை கைக்குள்ள போறது ஒரு தனி கிழமா? நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளுங்க. ஐயா காலையில தூங்கி எந்திரிக்கிறாரு, அப்ப அவர் காலை தொட்டு கும்புற பழக்கம் உண்டா? ஆமா. அதுதான் சரி, அது போட்டும். ஐயாவுக்கு தலைவலி காய்ச்ச வர்றப்ப தைலம் போக்குவரத்து தைப்பது உண்டா? ஆமா. அதுதான் சரி, அதுவும் போட்டும். ஐயா நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப கைய காலை பிடிச்சு அமுக்கிற பழக்கம் உண்டா? ஆமா. அதேதான். படிச்ச பொம்பளைக்கும் படிக்காத உங்களை மாதிரி பொம்பளைக்கும் உள்ள வித்தியாசம். சரி, நான் படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? புருஷனை மிதிக்கணுங்கிறேன். என்னையா தப்பு தப்பா சொல்றேன்? இருங்கம்மா, நான் என்ன காலை வச்சு நெஞ்சில ஏறி மிதிங்க நான் சொன்னேன்? அது கிடையாதுமா, அதுக்கெல்லாம் வேற வழி இருக்கு. வேற என்ன வழி? ஒரே வழி, உத்தமமான வழி. டிரைவர். டிரைவர் அப்படின்னா அத விவரம் ஒரு பேப்பர்ல எழுதி தரமா, அத ஐயாட்ட கொண்டு போய் காட்டி ஒரே ஒரு கையெழுத்த மட்டும் வாங்குங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க உட்காருனா உட்காருவாரு, நில்லுனா நிப்பாரு, தலகால தொங்குனா தொங்குவாரு. சரி சரி சரி, அதுக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு. அவரை பத்தி ஒண்ணு இல்ல, இந்த திருட்டு பசங்களை முதல்ல வெளியே அனுப்பு. அதேதான். சரி, நான் இருக்க, நீங்க போங்கம்மா. பவானி, இனிமே நீ புருஷன் கூட வாழ போறதும் இல்ல, விரதம் இருக்க போறதும் இல்ல. இன்னையோட ஆட்டம் க்ளோஸ். மினிஸ்டர் சொன்னா ஒரு கிரிமினல் விட்டுருவாங்களா? எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வெய்யா போன ஏது எவ்வளவு பணம்? நீங்க சேர்த்து விட்ட இடத்துல சம்பளம் கொடுத்தாங்க ஐயா. காலையில தான் நான் வேலையில சேர்த்து விட்டேன், அதுக்குள்ள எப்படி சம்பளம் கொடுத்தாங்க? நாங்க வேலைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சம்பளமே கொடுத்திருக்காங்க ஐயா. ஏதோ நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக எங்களை வேலைக்கு வச்சுக்கான்னு சொன்னாங்க ஒழிய உங்களை தவிர வேற யாருமே எங்களை நம்பலையா. பாவம், எங்களால உங்களுக்கு தாயா கஷ்டம். பேப்பானே தட்டினா உடஞ்சு போட போட போட. அடேங்கப்பா, வாங்கி கொடுத்த நைட்டி போட 5 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் தைரியம் வந்துச்சா? பொம்பளைங்களுக்கு எந்த நேரத்துல எப்படி தைரியம் வரும்னு சொல்ல முடியாது. இந்தாங்க. என்னது? டிரைவர்ஸ். டிரைவர்ஸா? அப்படின்னா சொன்னா திருந்தாத புருஷங்களை திருத்துறதுக்காக படிச்ச பொம்பளைங்களா எழுதி வாங்கிக்குவாங்களா? ஓ, டிரைவர்ஸா? ஆமா, அதே தான். எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியுங்க. நான் என்ன திருந்தணுங்கிற இப்ப? ஊர் உலகமே ஒதுக்கி வைக்கிற இந்த திருட்டு பசங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டுங்க. இல்லன்னா டிரைவர்ஸ். அப்போ நான் இதுல கையெழுத்து போடணும்னு சொல்றேன். அவ்வளவு பயம் இருந்தா நான் சொல்ற பேச்ச கேளுங்களேன். சோ, இந்த நிமிஷத்துல இருந்து நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது. என் புருஷனை பிடிக்கல, விவாகரத்து கொடுங்க தானே கை நாட்டு வச்சிருக்கேன். விவாகரத்து? டிரைவர்ஸ்னா விவாகரத்துன்னு தான் அர்த்தம். என்ன வாழ வெட்டி ஆக்கணுமா நினைச்சு என்னங்க, அது எனக்கு கொடுத்துருங்க. எப்போ விவகாரம் இவ்வளவு தூரம் வந்துருச்சோ இனி நம்ம கோர்ட்லயே பாத்துக்கலாம். கொஞ்சம் கொடுங்களே, மன்னிச்சிடுங்களே. என்ன சொன்ன? என்ன சொன்ன? டிரைவர்ஸா? அதேதான்.
என்னங்க எனக்கு என்ன அர்த்தம் தெரியும்? நான் தெரியாம செஞ்சிட்டதுக்கு இப்படி. ஐயோ ஏங்க கண்ணுங்களா செல்லுங்களா, உங்களுக்கு தான் நல்ல பழக்கமாச்சே, எப்படியாவது ஐயா கிட்ட அந்த பேப்பரை திருடிட்டு வரீங்களா? இப்ப நாங்க திருந்துட்டோம். சமயம் பார்த்து திருந்துடுவீங்களே திருட்டு பசங்களா. என்னங்க பார்த்து பழி வாங்குறியா? பாத்துடுவோம். என்னங்கிறாது? ஒரு சாதாரண ரூம்ப துறக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை ஆயிட்டா? ஏன் இன்னும் பழைய தொழில மறக்கவே இல்லையா நீங்க? அது இல்ல சார், பெரிய மனுஷன் நீங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுலயே விட்டுருங்க. இது வெயிட்டா இருக்கு. எல்லாரும் கை தட்டுங்க. ஏன் நீ தட்ட மாட்டியா? கட்டுறேன் சார். என்ன பண்ணுங்க சார், இப்பதான் ஆரம்பம். சிறப்பா விடா. எல்லாம் திறந்து முடியுங்க. எது போறாமா பிச்சு பிடி மிச்சு ராஸ்கல். ஐயோ எது வெண்ணையா? ஏண்டா பார்த்து ஐயாவையும் அம்மாவையும் பிரிக்கிறதுக்கு டைவர்ஸ் ஐடியாவை கொடுங்க. என்ன ஒரு மாதிரியா வரல ஐயா? ஏய், இனிமே இவன் நம்ம அம்மா வழிக்கு வரவே கூடாது. அதுக்கு இவன் மறக்காதபடி நாம ஏதோ செய்யணும்டா. இவனை அடிச்சே கொள்ளணும்டா. என்ன சொல்ற? அத நான் சொல்றேன். கொன்னுட்டா ஈஸியா செத்து போயிடுவேன். நீ துடிக்க துடிக்க சாகணும்டா. எண்ணெயை காய வச்சு அதுல இவனை போட்டு பொரிச்சிடலாமா? பொறிக்க போறேன். ஏற்கனவே பொறிஞ்சுதான் கிடக்குறான். ரெண்டு கண்ணையும் இந்த கட்டையால நோண்டி எடுத்துடலாம். என்ன அப்புறம் கூட்டி வந்து பயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நாக்கோ மூக்கோ ஏதோ சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்கலாம். பயந்து சத்துருவ போல் இருக்கு. போறீங்க இல்லங்கடா. நீ என்ன பண்ண போற? ஏய் பாத்து, உனக்கு ஒரு வழி பண்ணிட்டேன். நீ சாப்பிடவே முடியாம சாக போற பாரு. பாத்து, இத நாங்க மாட்டி விட்டோன்னு ஐயா கிட்ட எங்களை மாட்டி விட்ட அடுத்த நிமிஷமே கசாப் கடை கம்பில உன்னை மாட்டி விட்டுருவோம். ஜாக்கிரதை. அம்மா காய் வந்திருக்குமா? தக்காளி ஒரு 1/2 கிலோ போடு. தக்காளி இன்னைக்கு வேண்டாமா, அழுகலா இருக்கு. அழுகி இருக்கா? அப்படின்னா அதுல 2 கிலோ போடு. அழுகுன தக்காளி 2 கிலோவா? ஆமா ஆமா. வெண்டைக்காய் எப்படி? வெண்டைக்காய் இன்னைக்கு வேண்டாமா, முத்தலா இருக்கு. எனக்கு முத்தின வெண்டைக்காய் தான் வேணும். அதுல 3 கிலோ போடு. முத்தின வெண்டைக்காய் 3 கிலோவா? தெரியாம தான் கேக்குறேன். 1/4 கிலோ காய் வாங்குறதுக்கு 1.25 மணி நேரம் பேரம் பேசி பொறுக்கி எடுப்பீங்க. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? முந்தி குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன், அதான் பார்த்து வாங்கினேன். இப்ப தர்ம சத்திரம் எல்லாம் நடத்துறேன், அதான் அதுக்கு தகுந்த மாதிரி தானே வாங்கணும். ஏமா சொந்தக்காரங்க யாராவது கூட்டமா வந்திருக்காங்களா? ஆமாண்டி, லண்டன்ல இருந்து 5 குழந்தைனாருங்க ஏரோப்ளேன்ல வந்து இறங்கிருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் சமைச்சு கொட்டணும். தண்டச்சோறுங்க. அப்ப போயிட்டு நாளைக்கு வரேம்மா. நாளைக்கு இதே மாதிரி அழுகுன காயா கொண்டு வா. என்னடா அப்படி பாக்குறீங்க? மத்தவங்க உங்களை நம்புறாங்களோ இல்லையாப்பா, நான் உங்களை நம்புறேன். நீங்க சுயமா தொழில் பண்ணி சம்பாதிக்கணும்னு தான் நான் இந்த ஒர்க் ஷாப்பே விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். ஐயா உங்களுக்கு எப்படி? நன்றிய வார்த்தையில காட்டாதீங்கப்பா, செய்யற தொழில காட்டுங்க. அப்புறம் யாராவது வீட்டுக்கு போய் உங்களுக்கு சாப்பாடு. ஐயா, சுயமா சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுத்துட்டீங்க. அந்த சம்பாத்தியத்துல சாப்பிட்டாதான் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கும் பெருமையா இருக்கும். ஓகே, கேரி ஆன். பெஸ்ட் ஆஃப் லக். चल दिल्ली यार चलो चांदी से यार चल सिंगारम आओ आओ देखो ये बम्बई भगवान का नवरत्न की माम वाइले पोडू வாயில போடாம குப்பத்தட்டுல போடுவாங்க. போடா டேய், வீட காட்டுறேன் பொண்ணை காட்டுறேன் ஏதாவது அல்பமான இடத்து கூட்டி போன வீடா பண்ற மாதிரி மெண்டு துப்பி வீட்டை பாரு. 420 வீடா வாயிலே போட்டா தலே கிரி கிரின்னு சுத்துற மாதிரி சுத்துறே. நம்பில் பேரு பம்பை பகவான் இல்லே, இல்லாட்டா பர்மா பகவான் மாத்திக்கிறியா? சுவே மூடு. ஏன்டா பொண்ணு வீட காட்டா? பேக் ஃபாலோ நீட். இவனை நம்பி நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். देखो ये बड़ा घर, अम्मा देख, आ देख, अरे
முண்டா கண்டா திருடு அம்மா தேக் அதேக் உள்ள பூந்து திருடு அம்மா தேக் வீட காட்டுறானா? இதுதான் நம்பில் வீடு. நம்ம வீடா? பொண்ணோட வீடு. ஏன் முண்டாடி கல்யாணம் முடி நேரம் நெருங்கிருச்சு. இருந்தது ஒரே ஒரு பானை, அதையும் உடச்சா. பச்சை தண்ணி குடிச்சா மட்டும் பசி தந்துருமா? சாப்பாட்டு விஷயத்துல சவால் விடாதீங்க எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஐயா கிட்ட பெருசா சொல்லிட்டானுங்க. சுயமா சம்பாதிச்சு சாப்பிடறாங்க. உங்க மூஞ்ச பார்த்து வருஷா பக்கம் ஒத்தலாம் தந்தானடா. டேய் கத்தாதடா, ஒரு நாள் சாப்பிடலன்னா செத்தா போயிடுவேன். அந்த அம்மா மதிக்காம போடுற சாப்பாட்டை விட நமக்கு மான மரியாதை தான் முக்கியம். டேய் வாங்கடா. நான் தண்ட சோறு போட்டாலும் போடுவேன் ஒழிய யாரையும் பட்னி போட மாட்டேன். வந்து சாப்பிடுங்க வாங்க. வேண்டாமா, எங்களுக்கு பசிக்கல. ஒரு புள்ள பச்சையில இருக்குதா இல்லையான்னு ஒரு தாய்க்கு தாண்டா தெரியும். அப்படி ஒரு தாயா நீங்க என்ன நினைச்சீங்கன்னா பேசாம வந்து சாப்பிடுங்க, இல்லைன்னா பட்னி கிடங்க. அம்மா எங்களுக்கு சோறு போடுங்க. இருடா, துணியை காய் போட்டு வந்து அப்புறம் சாப்பாடு வைக்கிறேன். ஏன் கத்துற? அதுவா விலை கணச்சுதானே இருக்கு. இருடா, காய் போட்டு வரேன். சாப்பாடு இப்படி பறக்குறேன். மயக்க மருந்து கொடுத்திருக்கேன். பையனுக்கு நினைவு திரும்ப 8 hours ஆகும். 8 hours? ஹை வோல்டேஜ் கரண்ட் சார். அந்த கம்பியை மட்டும் கர்ப்பமா இருக்கிற இவங்க தொட்டு இருந்தா தாயையும் குழந்தையையும் உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. பவானி, நாளைக்கு உங்க கல்யாண நாளாச்சே, கூடவே இருக்கலான்னு வந்தேன். இப்படி ஆயிடுச்சு. பையன் உன் உயிரை காப்பாற்றா நினைக்கிறப்போ சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல அவன் நிலைமையை நினைக்கிறப்போ பாவமா இருக்கு. ஏன் டாக்டர், பையன் உயிருக்கு ஒண்ணு ஆபத்திலேயே? உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல, ஆனா ஹெவி ஷாக்னால நரம்புகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவன் பழையபடி எந்திரிச்சு நடப்பானா இல்லையாங்கிறத நாளை காலையில தான் உறுதியா சொல்ல முடியும்.